பிரைஸ் லார்ட். குயவன் கையிலுள்ள களிமண்ணை போல வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மளை உருவாக்குவாராக. சில சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த எல்லைகளுக்கு நேராக ஆண்டவரால் நம்மளை எடுத்து செல்ல முடியும். அதில் இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஒரு ப்ரேயர் வாரியராக உருவாக்கணும்னு விரும்புகிறார். ஒரு ஜெபத்தில் ஒரு சிறந்த வீரனாய், நீங்கள் ஒரு வேளை ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஸ்கூலில் பரிசு வாங்காமல் இருந்திருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் எதுலையுமே ஜெயிக்காதவங்களா இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சிலரை தன்னுடைய ராஜ்யத்தில் ஜெபத்தில் ஒரு வீரனாக அவனை மாற்றணும் அப்படிங்கிறது ஆண்டுடைய ஒரு ஏக்கம், பெருமூச்சாக இருக்கிறது. அப்படிப்பட்டவங்கள கர்த்தர் உருவாக்கணும்னு விரும்புகிறார். சரி, அப்படிப்பட்டவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? அவங்கக்கிட்ட அழகை பார்க்குறாரா, இல்லை எந்த சபைக்கு போகிறவங்கன்னு பார்க்குறாரா? இல்லை, அவங்கக்கிட்ட என்ன ஆண்டவர் குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறார் அப்படின்னா, ஒரு ஜெப வீரன் என்பவன், ஒரு ப்ரேயர் வாரியர் என்பவன், அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் உற்று நோக்கி பார்க்கிறார். நம்ம நிறைய நேரம் ஜெபத்தை தனியாகவும் வாழ்க்கையை தனியாகவும் நம்ம பிரிச்சிடுறோம். ஆனால் ஜெபத்தையும் ஜீவியத்தையும் பிரிக்க முடியாது. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற சத்தியம். ஜெபிக்கிறனுடைய ஜீவியத்தை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பார்ப்பார். ஏன்னா ஜெபம் என்பது நம் பரலோக தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிறோம். ஒரு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி, ஒரு சிஎம்க்கு முன்னாடி, ஒரு பிஎம்க்கு முன்னாடி எப்படி போய் நம்ம எவ்வளோ அழகாக கிளம்பி போய் நிற்கிறோமோ அந்த மனு கொடுக்கும்பொழுது, அதே போல் தான் பரலோக தேவனுக்கு முன்னாக போய் நிற்கிறது தான் ஜெபம். அதுவும் சாதாரண இல்லை, நம்ம தேசத்துக்காக, மற்றவங்களுக்காக, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அநேக மனுக்களை எடுத்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது, ஆண்டவர் முதல்ல மேலேருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய மனுவை பார்ப்பதை விட முதலாவது நம்முடைய ஜீவியத்தை பார்ப்பார். நம்ம ஜீவியம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் 2 விஷயத்த நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இது புரியும். நம்ம ஜீவியத்தை எந்த அளவுக்கு அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, ஜெபிக்கிறவனுடைய ஜீவியத்தை அவர் எந்த அளவுக்கு கண்காணிக்கிறாருன்னு பரிசேயன், ஆயக்காரன் 2 பேருடைய ஜெபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பரிசேயன் பயங்கரமாக ஜெபிக்கிறாரு, ஆயக்காரன் ஜெபிக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் மேலேருந்து பார்க்கும்போது அவனுடைய ஜீவியத்தை பார்க்குறாரு, அவனுடைய ஹார்ட்டை பார்க்குறாரு. ஒரு ஜெபிக்கிறவனுடைய ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது, முதல்ல ஆண்டவர் அதை தான் ஸ்கேன் பண்ணுவார். அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கையில் கொண்டு போகிற அந்த மனுவை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ அந்த பரிசேயனையும் ஆயக்காரனையும் ஆண்டவர் ஸ்கேன் பண்ணும் பொழுது, பரிசேயன் வெளியேந்து பார்க்க ஒரு ப்ரேயர் வாரியராக தெரியுறான், ஒரு ஜெப வீராங்கனையாக தெரியுறான். ஆனால் அவன் ஹார்ட்டையும் அவன் லைஃப்பையும் பார்க்கும்பொழுது அங்கே பெருமை இருக்குது, மற்றவங்களை அற்பமாக நினைக்கிற அந்த குணாதிசயங்கள் அங்கே இருக்குது. இதெல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே ஆண்டவருக்கு அந்த இடத்துல அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்னு அவனுக்கு தோணலை. ஆண்டவர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கல. இப்போ பெரும் பிரச்சனை என்னன்னா, நம்ம 2 மணி நேரம் ஜெபிக்கலாம், 3 மணி நேரம் ஜெபிக்கலாம், 5 மணி நேரம் ஜெபிக்கலாம். ஆனால் என் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்குறாரா, என் ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டதால் அவர் பலிபடத்தில் ஏறுகிறதுங்கிறத நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறது இல்லை. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஜெபிக்கிற போகிறதுக்கு முன்னாடி நம்மளை ஆயத்தம் பண்ண சொல்லுவாங்க. ஆண்டோட ரத்தத்தால் கழுவ பண்ணும், அந்த பாடல் மூலமாக ஆயத்தப்பட சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா முன்னாடி போய் நிற்கும்பொழுது நம்ம ராஜாக்கு முன்னாடி போய் நிற்கிறதுனால அவர் நம்முடைய ஜீவியத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். இன்னொரு நபர் பாருங்க, தானியலோட லைஃப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 8வது அதிகாரத்துல 6வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தானியல் கையெழுத்து போடப்பட்டது என்று தெரிந்தும் அவர் பயபக்தியா அந்த இடத்துல என்ன செய்கிறார், ஜெபிக்கிற ஒரு மனிதனா என்ன செய்கிறார், அவர் காணப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் தானியல் 9வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடிகிறது, தானியலே நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக்கொள்ள தொடங்குறதுக்கு முன்னாடி கட்டளை வெளிப்பட்டது. இன்னைக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான பேர் நம்ம ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லா ப்ரேயர்ஸ்க்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரா, எல்லாரும் பண்ற ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரா? எவ்வளோ காரியத்துக்காக தேசத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு சில விஷயத்துக்கு நம்மளால பதில பார்க்க முடியலன்னா, தானியலுக்கு வாயை திறக்க முன்னாடியே பதில கொடுத்துட்டாரு. அந்த எல்லைக்கு ஏன் நம்ம வரல? இன்னும் நம்மளுடைய ப்ரேயரை ஏன் இவ்வளோ பவரா இன்னும் மாறல? நீங்க எல்லாரும் ப்ரேயர் பண்றோம், எல்லாருடைய ப்ரேயரும் பவரா இருக்கானா? இல்லை. பவர்ஃபுல் ப்ரேயர் தான் பரலோகத்தை அசைக்குது, பரலோகத்தை வேலை செய்ய வைக்குது. தானியலுடைய ப்ரேயர் சச் பவர்ஃபுல் ப்ரேயர். அதனால பரலோகம் இயங்குது, வாயை திறக்க முன்னாடியே பதில கொடுத்தது பரலோகம். இன்னைக்கு ஏன் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் அப்படி ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர்ஸே ஏன் இல்லை அப்படின்னா, நம்மளுடைய ஜீவியத்தை கர்த்தர் கண்ணோக்கிறார். தானியல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், அவ்வளோ பேர் அவனுக்கு எதிரடையா இருந்தாங்க, அவ்வளோ பேர் அவனை சுற்றி சூழ்ச்சி பண்ணாங்க. ஆனால் யாருக்கு விரோதமாக அவன் வாயை திறக்கல, ஏன்னா அவன் வேதத்தின்படி நடக்கிறான். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜீவியத்தை கர்த்தர் பார்க்கிறாங்கிறதுக்கு நீதிமொழிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் போட்டிருக்குது. நீதிமொழிகள் 28ல் நம்ம பார்க்குறோம், வேத பிரமாணத்தை கேட்காம ஆனால் ஜெபத்தை மட்டும் பண்ணுறவங்களுடைய ஜெபம் என்னதான் அருவருப்பானது. 9வது வசனம் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜெபம் அருவருப்பானது. இன்னைக்கு நம்ம ஜீவியம் என்பது வேதத்தின் அடிப்படையில் வாழணும். வேதம் என்ன சொல்லுது? 2 கட்டளையை கொடுக்கும். தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோட நேசி, 2வது உன்னை போல பிறரை நேசி. இந்த 2 கட்டளையும் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைவேற்றாம நம்ம போய் கர்த்தர் சமூகத்துல நிற்கும்பொழுது அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்காது. இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்களேன், ஆபேல் காணிக்கை 2 பேர் காணிக்கை கொண்டு போறாங்க.
ஆனா காயினுடைய இருதயத்துல முன்கூட்டியே ஒரு நேசம் இல்லை தன் சகோதரன் மேல. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அப்படிதான் இருக்கோம். முந்திலாம் ஒரு காலத்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அவங்க அவங்களுடைய அந்த கருணை குணம், இரக்கத்தின் குணம், உதவி செய்கிற குணம், தியாகமா மற்றவங்களுக்கு அவங்க செய்கிற சில விஷயத்தை வச்சு கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு உலகமெங்கும் எப்படி செல்ஃபிஷ் நிறைஞ்சிருக்கோம், நம்மளும் சுயநலவாதிகளா இருக்கிறதுனால தான் நம்முடைய ஜெபத்துக்கு பவர் இல்லை. நம்மளும் அவங்கள மாதிரி தான் இருக்கிறோம். எதிரிகளை கையாள தெரியல நம்மளுக்கு. தானியலுக்கு அவ்வளோ எதிரி இருந்தும் அவங்களுக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. எல்லாத்தையுமே கர்த்தர் கரத்துல விட்டு கொடுத்துட்டார். ஸோ இந்த 2 பிரமாணங்களை, வேத பிரமாணங்களை அவர் கடைப்பிடித்ததுனால தான் தானியேல் வாயத்திற்கு முன்னாடியே கட்டளை வெளிப்பட்டது. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் பரலோகம் நமக்கு தூரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுற காரணம், நம்ம வேத பிரமாணத்தின்படி நம்ம ஒரு ஜீவியத்தை அமைச்சிட்டு ஜெபிக்காதனால தான். அதனால இன்னைக்கு ஆண்டவர் இந்த எபிசோட்ல உங்களோட பேசுற ஒரு காரியம், ஜெபத்தையும் ஜீவியத்தையும் பிரிக்க முடியாது. ஜெபிக்கிறனுடைய ஜீவியத்தை கர்த்தர் உற்று நோக்குகிறார். இன்னைக்கு நீங்க போய் தானியேல் புஸ்தகத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் ரீட் பண்ணி பாருங்க. தானியேலுடைய ஜீவியம் வேதத்தின்படி தன்னை அமைத்து கொண்டார். சிறு வயதுல அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையின்படி, வேதத்தின்படி விக்கிரகத்துக்கு கையெடுக்காம, காம்ப்ரமைஸ் ஆகி போகாம, எல்லா இடத்துலையும் அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க பாருங்க அந்த கட்டளை எவ்வளவு உண்மைன்னு. தானியேல் அவர் சொல்றாரு, நான் ராஜாவுக்கும் தேவனுக்கும் உண்மையா நடந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு உண்மையா நடந்துருவோம், தேவனுடைய விஷயத்துல உண்மையா இருப்போம். ஆனா ராஜாவுக்கு, மனிதர்களுக்கு முன்பாக சில காரியத்துல மனிதர்களுக்கு முன்பாக இருக்க வேண்டிய சில காரியத்துல நம்ம உண்மையா இருக்க மறந்துடுவோம். ஆனா தானியேல் பாருங்க கரெக்டா இருந்துச்சு அவருடைய ஜீவியம். தேவனுக்கும் உண்மையா நடந்தார், மனிதர்களுக்கு முன்னாடியும் அவருடைய அந்த உண்மையை காட்டினதுனாலதான் தேவன் அவர் வாயை திறக்க முன்னாடியே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். எவ்வளவு பவர்ஃபுல்லா அவர் பிரேயர் மாறுது. இன்னைக்கு எவ்வளோ காரியத்துக்கு தேசத்துக்கு ஜெபிக்கிறோம், மாற்றம் வராததுக்கு காரணம் நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் பார்த்து முகம் சுளிக்கிற மாதிரி வேதத்தை கேட்காம ஒரு மாய்மாலமா வந்து ஜெபிக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கவலைப்படுறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து இன்னைக்கு இந்த குயவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமா எங்களை உருவாக்க நினைக்கிறார். உங்களை ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு நிமிட கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். சுத்த பிதாவே, இந்த வேலையிலையும் கூட நீங்க எங்களோடு பேசியிருக்கீங்க. குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல உருவாக்குறதுக்காக இந்த நேரத்துல எங்களோடு இடைப்பட்டிருக்கீங்க. ஜெபிக்கிற நிறைய நேரம் எங்க ஜெபம் பவர்ஃபுல் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? நீங்க எந்த அளவுக்கு எங்க ஜீவியத்தை பாக்குறீங்க, வேத பிரமாணத்தின்படி எங்க ஜீவியத்தை நாங்க எந்த அளவுக்கு பரிசுத்தாவின் துணையோடு நாங்க அமைத்து கொள்ளணும். 2 கட்டளைக்குள்ள முழு வேத பிரமாணம் அடங்கி இருக்குது. தேவனுக்கு உரிய காரியமா இருக்கலாம், மனிதனை நேசிக்கிற காரியமா இருக்கலாம். 2 காரியத்திலும் எங்க ஜீவியம் உத்தமமா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபத்தை பவர்ஃபுல்லா வாயை திறக்க முன்னாடியே கேட்கிற ஒரு நிலைக்கு நாங்க வருகிறோம். நாங்க ஒரு ஜெப வீரர்களா உருவாக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஒரு பிரேயர் வாரியரோட குவாலிஃபிகேஷன் இதுதான் அப்படின்னு இன்னைக்கு எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே நிறைய பேர் பிரேயர் வாரியரா நீங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாததுனால எங்களுடைய ஜபங்கள், நேரங்கள், பெலன்கள் எல்லாம் வீணா போறதை நாங்க பாக்குறோம். ஆனா இனி எங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே வீணா போகாதப்பா. எங்களை ஒரு பிரேயர் வாரியரா எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்க ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பார்த்து எங்களுடைய பலியை நீங்க சுகந்த வாசனையா நுகரத்தக்க வகையில் எங்க ஜீவியம் இருக்கும். நிறைய நேரம் பிறரை அற்பமா நினைச்சிட்டு நாங்க போய் ஜெபிக்க போய் உட்கார்ந்தோம்னா அந்த ஜெபத்தை நீங்க ஏற்றுக்க மாட்டீங்கப்பா. இப்படி குட்டி குட்டி விஷயத்தையும் நாங்க தேவ சமூகத்துல ஆராய்ந்து பார்த்து எங்களை நாங்க திருத்திக் கொள்ளதான் எங்க ஜெபம் பவர்ஃபுல்லா மாறுது நாங்க பாக்குறோம். ஆண்டவரே, நாங்க தானியேலை போல வாயை திறக்க முன்னாடியே எங்க ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்குற அந்த எல்லைக்கு, அந்த ரெலம்க்கு நீங்க எங்களை அழைச்சிட்டு வாங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.